தமிழ்நாடு சிறப்பு இளைஞர் படையில் 2 ஆண்டு காலம் பணியாற்றியவர்களை காவல்துறைக்கு தேர்வு செய்வதற்கான எழுத்துத் தேர்வு தமிழகம் முழுவதும் இன்று நடைபெற்று வருகிறது. தமிழகம் முழுவதும் சுமார் 8000 பேர் இத்தேர்வினை எழுதுகின்றனர். சென்னையில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்று வரும் இத்தேர்வினை 2173 பேர் எழுதுகின்றனர். 100 மதிப்பெண்கள் கொண்ட இத்தேர்வில் பொது அறிவு சார்ந்த கேள்விகளுக்கு 60 மதிப்பெண்களும், காவல்துறை சார்ந்த கேள்விகளுக்கு 40 மதிப்பெண்களும் ஒதுக்கப்பட்டுள்ளன. தேர்ச்சி மதிப்பெண் 35 என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதில் தேர்ச்சி பெறுபவர்களை கொண்டு காவல்துறையில் காலியாக உள்ள காவலர் பணியிடங்கள் நிரப்பப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாங்கள் தமிழ்நாடு சிறப்பு காவல் இளைஞர் படையில் இருக்கோம். இப்போ எங்களுக்காக ஒரு ப்ரிலிமினரி எக்ஸாம் வச்சுருக்காங்க. அந்த எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுக்காக நாங்கள் இப்போ அண்ணா யூனிவர்சிட்டிக்கு வந்திருக்கோம். இதில் நல்லா பண்ணுவோம்னு நினச்சிட்டு இருக்கோம். இது மூலமா எங்களோட பல நாள் கனவு எங்களோட தோழர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க. எப்படியாவது காவலர்கள் ஆகணும், பெட்டாலியன் போகணும் அப்படின்ற ஆசை இன்றைக்கி எல்லாருமே நிறைவேறும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆல்ரெடி இளைஞர் படையில் செலக்ட் ஆனவங்க மட்டும்தான் இதில் எழுத முடியும். இதில் பார்த்தீங்கன்னா பேசிக் ஜென்ரல் நாலேஜ் 60 மார்க்கும், போலீஸ் சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா 40 மார்க்குன்னு சொல்லியிருக்காங்க. இதில் 35 மார்க் எடுத்தாலே தகுதின்னு சொல்லியிருக்காங்க. போலீஸுக்கு செலக்ட் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எல்லாரும் செலக்ட் ஆகிறவங்களுக்கு 2ஆம் நிலை காவலராக நியமிச்சிருக்காங்க. டிஎஸ்பியில் பட்டாலியனா.